Hi and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். What are we going to be doing today, Mom? இன்னைக்கு மரவள்ளி கிழங்கோட பக்கோரா பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. So today we'll be looking at tapioca pakora. So let's have a look at the ingredients. 1 கப் கடலை மாவு, 1 cup of besan flour, 1/4 கப் விட கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர். about 1/4 to 1/2 cup self-raising flour, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 tablespoon of chili powder, தேவைக்கு ஏற்ப சுவைக்கு ஏற்ப உப்பு, salt to taste. அந்த கடலை மாவோட நமனமப்பு போறதுக்கோசரம் சுவைக்கோசரம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். We also need a little bit of lemon juice to take away the rawness from that besan flour and also for the taste. அதை கலக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். We also need a little bit of water. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எடுத்து வச்ச கடலை மாவு, செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர், மிளகாய் பொடி, உப்பு போட்டு கலந்துக்கணும். So in a separate bowl, we transfer the besan flour, the self-raising flour, the chili powder and the salt, and we mix these ingredients together. கொஞ்சம் லெமன் ஜூஸை பிழிஞ்சுக்கணும் அந்த மாவுக்கு மேலே. So we add a little bit of lemon juice. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்தில் மாவை நல்லா கலந்துக்கணும். Now we're adding enough water so that the consistency is such, it's similar to an idli batter. So it's not too thick or too thin. மரவள்ளி கிழங்கு துண்டுகள் ஃப்ரெஷ்ஷான மரவள்ளி கிழங்காக இருந்தால் தோலை சீவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கணும். So we need tapioca pieces. We just have to peel the skin and cut them into pieces and have it ready to make the pakora. மாவில் இப்போ மரவள்ளி துண்டுகளை மிக்ஸ் பண்ணிக்கணும். So now in this batter, we're going to add the tapioca pieces and mix it through. அடுப்பை ஆன் பண்ணி அதில் பாத்திரம் வச்சு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும் அதில். So now on the stove, we have enough oil for deep frying. So we just need to wait until this oil heats up. எண்ணெய் சூடாயாச்சு. இப்போ ஒவ்வொன்றா பீசஸை மரவள்ளி கிழங்கு துண்டுகளை மாவில் தோச்சு போட்டு பொன்னிறமாக அது ஆன உடனே அதை எடுத்துடணும். So now the oil is hot. We're going to gently drop in the pieces of tapioca inside this oil, and once it's golden brown in color, we can take it out. இப்போ அழகான இந்த பொன்னிறமான மரவள்ளி கிழங்கு பக்கோரா ரெடி. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும், தக்காளி சட்னியோ தக்காளி சாஸோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ காரச்சாரமாக வச்சு தொட்டு சாப்பிடும் பொழுது சூப்பரான டேஸ்டோடு சாப்பிட முடியும். Now this beautiful tapioca pakora is ready to be served. It is delicious to have it with any main meals or just to have it as a snack with any sauces or chutneys. So do try it at home. It's really tasty. தேங்க்யூ. கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன். Do also visit our website www.rfkitchen.com. Thank you for watching our show.